ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மீஷோ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 659 ஒருத்துள்ள எல்லோ சுடிதார், அதாவது அன்னார்கலி சுடிதார் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெட்டீரியல் வந்து ஸ்டிஃபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஷால்லாம் வந்து கொஞ்சம் பெரிய அளவு தான் இருக்குது, கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸோட ஹேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டுன்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பாட்டம் வியர் கிடையாது, ஷால் மற்றும் டாப் அது ரெண்டும் தான் வரும். பாட்டம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்த மெட்டீரியல் பார்த்திங்கனாக்கா ஷால் கூட கொஞ்சம் ஓகே, பட் சுடிதார் வந்து பார்த்திங்கனாக்கா காட்டனில் வந்து இருந்துச்சு. அதோட ப்ரிண்ட்லாம் வந்து நல்லாவே இல்லை. எப்படின்னா நான் இது ஒன் டைம் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதோட கலர் ப்ரிண்ட் எல்லாமே போகுது, பட் டிசைன் கலர் எல்லாமே ஓகே. பட் வந்து 650க்கு வந்து கண்டிப்பாக இது ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சிஃபான் மெட்டீரியல் வந்து கொடுத்துருந்தாங்க, ஆனால் வந்து இது வந்து காட்டனில் வந்துருக்கு. நம்ம இதை வந்து அயர்ன் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும், நார்மலாலாம் மடித்து யூஸ் பண்ணி போட முடியாது கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸல் ஆர்டர் பண்ணியிருந்தேன், பட் இது வந்து டபுள் எக்ஸல். நான் வந்து டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணதுனால என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியல. பட் உங்களுக்கு காட்டன் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த சுடிதார் வந்து ட்ரை பண்ணலாம். கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து அயர்ன் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ரெகுலர் யூஸ்க்கு வந்து அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி லாங் அன்னார்கலியும் இது கிடையாது. நான் வந்து எக்ஸல் ஆர்டர் பண்ணி வந்து டபுள் எக்ஸல் வந்துச்சு. டபுள் எக்ஸல்லே எனக்கு முட்டி அளவு தான் இருந்தது, அதனால் இது லாங்கும் கிடையாது. ஒரு நார்மல் அம்பர்லா மாடல் குர்த்தியாக தான் இது இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டன் ஓகேனா கண்டிப்பாக இது நீங்கள் வேர் பண்ணலாம். காட்டன் லவர்ஸ் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து காட்டன் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். 650க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து இந்த சாரீ தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 403 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். இதுக்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் தனியாக தான் இருந்துச்சு. இந்த சாரீ ஆர்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து எனக்கு ப்ளவுஸ் பீஸ் வரல, தப்பாக தான் வந்துருந்துச்சு. செகண்ட் டைம் தான் ப்ளவுஸ் பீஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. 403 ருபீஸ் கண்டிப்பாக இது ஒர்த்தான சாரீ தான். பட் வந்து அந்த சாரியில் இருக்க மாதிரி மிரர் ஒர்க்லாம் வந்து உண்மையான மிரர் இல்லை, அந்த பேப்பர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மித்தபடி சாரீலாம் ஓகே தான் இந்த ப்ரைஸுக்கு. அப்புறம் சாரியோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்படி நீங்கள் சாரீ டிரான்ஸ்பரண்ட்டாக போடுவீங்கனாக்கா கண்டிப்பாக இது வாங்கலாம், இல்லைனாக்கா கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த சாரீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் 403 ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. அதோட கிளாத் வந்து ஹார்ட் சில்க் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து பார்ட்டி வியருக்கு, ஃபங்க்ஷனுக்கு, அந்த மாதிரி மேரேஜுக்கு, அந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் கண்டிப்பாக அந்த சாரீ வியர் பண்ணிட்டு போகலாம். கண்டிப்பாக வந்து இது ஒர்த்தான சாரீ தான். பட் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக போட விரும்ப மாட்டிங்கன்னா இதை வந்து சாரீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. கலர் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாரீ வந்து ஜார்ஜெட்டும் ப்ளவுஸ் வந்து ஆர்ட் சில்க்லேயும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மீஷோ மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு வந்து இவ்வளோ நல்ல சாரீ கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் கேஜெட்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த டைனிங் டேபிளில் வைக்கிறது மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 296 ருபீஸ், அரௌண்ட் 300ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாங்கினது இந்த ப்ராடக்ட் தான். இந்த டைனிங் டேபிள் செட்டு தான் வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிக்கிள் ஜார் வந்துச்சு, இந்த நடுவில் சென்டராக இருக்குல்ல அது வந்துச்சு. அது கூட வந்து ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் அண்ட் பெப்பருக்கு ஒரு சின்ன கண்டெய்னர் மாதிரி வந்துச்சு. இந்த ஜார், இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். அப்புறம் வந்து டூத் பிக் ஹோல்டர் மாதிரி கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஷ்யூ ஹோல்டர் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதோட டிஷ்யூ வந்து ஒரு அரௌண்ட் 100 இருக்கும். இதெல்லாம் தான் வந்து இந்த டைனிங் செட்டோட வந்துருந்துச்சு. 296க்கு வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேஸாக இருந்தது. இப்போ குட்டி பிள்ளைங்கள்லாம் தெரியாமல் அப்படி கீழே போட்டால் கூட உடஞ்சிரும், அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. பட் வந்து 296க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓகே தான், அஃபோர்டபுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டூத் பிக், டிஷ்யூ, அப்புறம் பிக்கிள் வைக்கிறது, ஸ்பூன் கூட கொடுத்துருந்தாங்க கூட. ஸோ கண்டிப்பாக வந்து நான் இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அது கூட ஃபுல்லாக ஒரு ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்கே வாங்கியிருந்தேன்னு பார்த்தா மீஷோவில் வாங்கியிருந்தேன். மீஷோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.